16 வயதுல படம் பத்தி நிறைய விஷயங்கள் இப்போ சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் பத்தி எழுதிருக்காங்க. அந்த சம்பள விஷயங்கள் பத்தி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாமே. எனக்கு அந்த 16 வயதுல ப்ரொடியூசர் ராஜ்கண்ணன் அவர் கமல் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. அது என்னமோ தெரியாது, என்கிட்ட அவ்வளவு நெருக்கமா இருக்க மாட்டாங்க. என்கிட்ட அவர் கால் ஷீட் கேட்டு எனக்கு ஞாபகமே கிடையாது. கால் ஷீட் அவர் கேட்டதே கிடையாது. திடீர்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 10-15 டேஸ் பிஃபோர் ராஜ்கண்ணன் சார் வந்திருக்காங்க, போன் பண்ணிருக்காங்க சொன்னாங்க. அவர் போன் பண்ண உடனே அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கண்ணன் சார் முதல்ல நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவரை நான் பார்த்தேன். அவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு நிகழ்ச்சி நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். கமல் அவர் அந்த விஸ்வரூபம் படம் ப்ராப்ளம் மிஸ்டிங்கா இருக்கும்போது ராஜ்கண்ணன் சார் அறிக்கை விட்டாரு. நான் 16 வயதுல படத்தை புதுப்பிச்சு சினிமாஸ்கோப்ல பண்ணி டிஎல்ஆர் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படம் ரிலீஸ் பண்ணுவேன். அதுல வர பணத்தை எல்லாமே நான் கமலுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவரே கஷ்டத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது தானா முன்னுக்கு ஒரு ஹீரோக்கு தன்னுடைய ஹீரோக்கு கஷ்டம் வரும்போது நான் உதவி செய்யறேன்னு சொல்லி ஓப்பனா சொல்லும் போது அதை பார்த்து ஜஸ்ட் உடனே அப்பவே நான் ராஜ்கண்ணன் சார் பார்க்கணும்னு நினைச்சேன். சரி, வேற வேலைகள் பார்க்க முடியல. ஒரு வியாபாரம் தெரிந்த பண்டிதர் இடத்தில் இதை காட்டி இது பெருசா வெற்றி பெறும் சொன்னதும் சிரிச்சுட்டாரு அவரு. நான் அடிச்சு சொல்றேன் இது வெற்றி பெறாதுன்னு. அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதும் இந்த பிளைஓவர்ல போயிட்டு இருக்கேன், ஸ்கூட்டர்ல ஓவர் டேக் பண்ணி அவுட்டு கத்திட்டு போனாரு. பண்டிதரே சொல்றாரு மறுபடியும் காரை நான் ஓட்டிட்டு இருந்தேன், கார் ஓவர்டேக் பண்ணி எது என்ன அவுட்டுங்கிறீங்க, கோமணத்தை உருவிட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாருங்க. அது நம்ம கோமணம் பரவாயில்ல, தயாரிப்பாளர் கோமணம் என்ன ஆகுது அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். அவங்க ஒரு தங்க கிரீடமே வச்சுட்டாங்க ரசிகர்கள். அந்த படம் எடுக்கும் போது நீங்க பார்த்துருக்காங்க 5 லட்சம். அந்த 5 லட்சம் அப்போ ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அந்த படம் எடுக்கும் போது யாருமே வாங்கல. அப்பவே ராஜ்கண்ணன் சார் அந்த படத்தை யாருக்கு கொடுக்காம அவர் கேட்ட வேலைக்கு வரலன்னு சொல்லி இந்த படத்தை அவரே ரிலீஸ் பண்ணார். ரஜினி சார்லாம் எங்க தங்கினார்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் நினைப்பாங்க எங்க கூட தான் தங்கி இருப்பாரு. இல்ல, அவர் எங்க தங்கினார்னு தெரியாது. ஷூட்டிங்க்கு வருவாரு, அப்புறம் அப்படியே வண்டியில ஏறி அடுத்த ஷூட்டிங்க்கு போயிடுவாரு. ஒருவேளை வண்டியிலேயே தங்குறாரு நினைக்கிற அளவுக்கு இருப்பாரு அவரு. எதுவுமே இவங்க இங்க ஏதோ விழா அலங்காரத்திற்காக அவரை பத்தி கொஞ்சம் அதிகமா சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிஜமாவே அப்படித்தான் இருந்தாரு. அது பாத்திரம் 16 வயதுல போது எங்களுக்கு சம்பளமே பல ஆயிரங்கள் தான் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் கழிச்சு ரஜினியை பார்த்தாலும் அப்படிதான் இருந்தாரு. இன்னைக்கு அப்படிதான் இருக்காரு. நல்ல வேளையாக இடைத்தரகர்கள் பலர் இருந்தும் எங்கள் நட்பும் அப்படியே இருக்கிறது. உதவி இயக்குனராக தெரியும். ஒவ்வொரு முறையும் கிராமத்துல இருந்து நானும் புறப்பட்டு வந்துட்டேன் பாரதிராஜா சார் மாதிரினா எனக்கு பயங்கர பொல்லாத கோபம் வரும். ஏன்னா அவர் அந்த மாதிரி புறப்பட்டு இங்க திடீர்னு அதிர்ஷ்டத்துல வந்த ஆள் இல்ல. அவருடைய உழைப்பும் அவர் ஏறிய ஒவ்வொரு படியின் எண்ணிக்கையும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்ன விதமான பயிற்சி ஒரு பிலிம் இன்ஸ்டிடியூட்ல கிடைக்கக்கூடிய எல்லா பயிற்சியும் எடுத்துக்கொண்டுதான் அவர் இங்கே வந்திருந்தார். புட்டண கனகல் ஆகட்டும், பாபுநந்தன் கோடாகட்டும், பல கமர்ஷியல் சினிமாக்களுக்கு உதவி இயக்குனராக இருக்கட்டும், பாண்டியராஜன் மாமனாருக்கு உதவி இயக்குனர் இருந்திருக்கிறார், கிருஷ்ணன் நாயர் அவர்களிடம் உதவி இயக்குனராக இருந்திருக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அனுபவம். அந்த அனுபவத்தினாலதான் வெறும் வேட்டி சட்டையோட வந்துட்டு இருந்த இந்த ஆளு ஒரு படம் எடுக்கிறேன்னு சொன்ன போது கதையை கேட்டதும் இந்த கதை எனக்கு ஏற்கனவே தெரியும் சொன்னதும் தூக்கி வாரி போட்டது. ஏன்னா அவர் உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது ஒரு சின்ன உறவுமுறை பாசம், நானும் உதவி இயக்குனராக இருந்தவன் என்பதனால் ஒரு ஏதோ சகோதர பாசத்தில் ஒருத்தர் கதையை ஒருத்தர் சொல்லிக் கொள்வோம். அப்படி இந்த கதையின் முதல் பெயர் மயில் என்றுதான் இருந்தது. அந்த மயில் கதையை என்கிட்ட சொல்லியிருக்காரு. கதை தெரியுங்கிறதுனால அன்னைக்கே நான் ஒத்துக்கிட்டேன். எங்க அண்ணனை கேட்டாரு, என்ன திடீர்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. கதை தெரியும் அப்படின்னு. இப்போ இவ்வளவு பெரிய கதை என்ன எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் அங்க இருந்த தொழில்நுட்ப வசதிகள் என்ன. அந்த ஸ்ரீதேவி ஒரு மாதிரி ஓடுறாங்களே, அது என்னன்னா ஸ்லோ மோஷன்ல எடுக்கணும்னு ஆசை, ஆனா அதுக்கான வசதி கிடையாது டைரக்டர்கிட்ட. எங்க 2 பேரும் இதுக்கு ஏதாவது எனக்கு ஸ்லோ மோஷன்ல தோணுது, என்ன பண்ணலாம்னா நாங்க ஸ்லோ மோஷன்ல போற மாதிரி நடிச்சோம். அதனாலதான் கொஞ்சம் தெரியும். அது இப்படி பல ஆசைகள். அதாவது நிறைய புகை போடுவதற்கு கூட பட்ஜெட் ஜாஸ்தி இல்லாம இருந்த நேரம். அதுக்கு காரணம் ப்ரொடியூசருடைய சிக்கனம் என்று சொல்ல மாட்டேன். அவரால் இயன்றதை எல்லாவற்றையும் கொட்டித்தான் அந்த படத்தை எடுத்தார்.